ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு வந்து பாஸ் நடைமுறை திட்டத்தை வந்து அமல்படுத்தினாங்க. இதனால் ஊட்டிக்கு வர வாகனங்கள் வந்து வார நாட்களில் 6000 பேரும், அதே போல் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா 8000 வாகனங்கள் மட்டும்தான் வந்து ஊட்டிக்கு உள்ள அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. கொடைக்கானலுக்கு பார்த்தீங்கன்னா 4000 வாகனங்களும், வீக்கெண்டில் சனி ஞாயிறுகளில் 6000 வாகனங்களும் வந்து அனுமதிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை எதிர்த்து கடை வியாபாரிகள் வந்து முழு கடை அழைப்பு வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து நடத்துனாங்க. ஏன் அப்படின்னா, மக்களோட வரவு வந்து நிறையவே கம்மியாயிடும் இதனால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா, ஊட்டி கொடைக்கானலுக்கு வர வாகனங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு விதிக்கிறோம், மக்களுக்கு இல்லை அப்படின்னு வந்து ஹைகோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னதான் சொல்லியிருந்தாலும் மக்கள் வந்து கூட்டம் வந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு வந்து இப்போ கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா, வாகனங்கள் வந்து அங்கே நிறுத்தி செக் பண்ணுறதுனால, அதனால் நம்மளுக்கு டைம் விரயம் வந்து நிறைய ஆகுது, காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோவையில் இருக்கிற வால்பாறைக்கு நிறைய பேர் வந்து படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயற்கை அழகு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அரிய வகை வன விலங்குகளையும் வந்து கண்டு ரசிக்கலாம். பாஸ் அமல்படுத்தாத இந்த வால்பாறைக்கு மக்கள் நிறைய பேர் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அட்டகத்தி இருவாச்சி பறவை வியூ பாயிண்ட், ஆர்கிட்டோரியம், டைகர் வேலி, சக்தி தலனார் வியூ பாயிண்ட், சிறுகுன்றா கூழாங்கல் ஆறு, நல்ல முடிக்காட்சி முனை, சோலை ஆறு டேம். இங்கே இருக்கிற இயற்கை காட்சி மட்டும் ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் வன விலங்குகளை வந்து நம்ம நேரடியாக பார்த்து ரசிக்கலாங்க. பாஸ் நடைமுறை வந்து இங்கே இல்லாதனால மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஊட்டி கொடைக்கானல் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த வால்பாறைக்கு மக்கள் வந்து படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.